இங்க ஒரு சின்ன பொண்ணு போட்ல அவங்க அப்பா கூட கடலுக்கு போயிருப்பா. அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு தண்ணி கரையில மர்மெட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்வாரு. இந்த பொண்ணு வந்துட்டு அந்த மர்மெட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு கடல் கரையிலே குதிச்சிருவா. உள்ள குதிச்சதுக்கு அப்புறமா நிறைய கலரா மீனிங் வந்துட்டு அங்க சுத்திட்டு இருக்கும். கூடவே வந்துட்டு இந்த மர்மெடும் வந்துரும். இந்த பொண்ணுக்கு இந்த மர்மெட பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த பொண்ணால வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த உள்ள தண்ணிக்குள்ளேயே இருக்க முடியல. அதனால அந்த மர்மெட் தான் வெளியே தூக்கிட்டு வந்து விட்டு போயிடும். இப்ப அவங்க அப்பா கிட்ட நான் உள்ள மர்மெட பார்த்தா அவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க அப்படின்ட்டு சொல்வா. சப்போஸ் மர்மெட்ஸ்லாம் அழுகுறாங்கன்னா ஒரு கண்ணீர் வந்துட்டு பேர்ல்ஸா மாறிடும். அதனால இந்த சான்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் பொண்ணு கழுத்தை போட்டு இப்படி நெருக்குவாரு. இந்த மர்மெய்ட்க்கும் மனுஷங்களா எதுக்காக இவ்வளவு சுயநலமா இருக்காங்க அப்படின்றத யோசிச்சே வந்துட்டு கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் துளிகள் எல்லாமே பேர்ல்ஸா மாறுது. அவங்க அப்பா கூட வந்த சிலர் வந்துட்டு அந்த பேர்ல்ஸ் எல்லாம் போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணு தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா கையை போட்டு கடிச்சிட்டு இருப்பா. அப்பதான் பெருசா ஒரு அலை அடிக்கும். அதுல வந்துட்டு போட்டம் வந்துருச்சு. அவங்க அப்பா எல்லாருமே வந்துட்டு தண்ணியில முழுகிடுவாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு தண்ணியில விழுந்துருவா. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு இனிமேல் இவங்க கூட விட்டு வச்சிருந்தா இந்த பொண்ணு கொண்டுடுவாங்க அப்படின்றதுக்காக அந்த மர்மெய்டை கூட்டிட்டு போயிட்டு வளர்த்துக்கும்.